வைப்பு மாடென்று மாணிக்க தொழி என்று மனத்திடை முருகாதே செப்பு நேர் முலை மடவரடிய தங்கள் திறத்திடை நைவேனை முத்தை வாழா தொழும்புகந்து கடைப்பட்டேனை ஆண்டு கொண்ட கருணாலயனை கருமால் பிரமன். ஒரு சிலர் அந்த பக்தி மார்க்கத்துல பாடுறாங்க, ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இசையோட கலந்து பாடுறாங்க. இப்போ நீங்க பாடும்போது எனக்கு அந்த அனுபவம் கிடைக்குது. நீங்க எதுவும் இசை எதுவும் வகுப்போ இல்லை பயிற்சியோ போயிருக்கீங்க? சின்ன வயசுல இருக்கும்போது இசை மியூசிக் கத்துட்டு இருக்கோம். கத்துட்டப்போ கொஞ்சம் தான் கத்துக்கிட்டோம், அதை நிறைவா முடிக்க முடியல நம்மளால. அதுக்கப்புறமா ஒரு நாள் வந்து இந்த திருவாசகம் இதெல்லாம் படிக்க போனதுக்கு அப்புறமா எங்க வீட்டுக்காரர்கிட்ட நான் கேட்டேன், எனக்கு இசை கத்துக்கணும்னு ஆசையா இருக்குங்க இப்போ. ஏன்னா நம்ம தேவாரம் பாடணும்னா இசை தெரிஞ்சாதான் நல்லா இருக்கும் பாடுறதுக்கு. அதே மாதிரி திருவாசகத்துக்கும் இசை இருந்தா இன்னும் நல்லா இருக்கும், நம்ம எதுல பாடணும் என்ன எப்படின்னு பாடலாம் அப்படின்னு சொல்லும்போது எங்க வீட்டுக்காரர் வந்து சரி உன்னோட இஷ்டம், நீ படிக்கிறதா இருந்தா படி, நான் படிக்க வைக்கிறேன். நான் ரெடியா இருக்கேன். தமிழ் இசை கல்லூரியில நான் இசை பயிற்சி பண்ணேன். இசை பயிற்சி படிச்சுட்டு டிகிரி படிப்பு படிச்சு அதனால வந்து எனக்கு கிடைச்ச அனுபவத்துல என்னால வந்து இசையோட பாட முடியுது. கண்டிப்பா ஒரு சின்ன பண் வந்து எங்களுக்கு வந்து இசைக்கு அப்புறமா உள்ளது மட்டும் ரொம்ப சின்ன பண். இசைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பொங்கமல்லத்த என்னொடுமால் அறியாத நெறியானே கொங்கல சேர்க்குவி முலையாள் கூறாவின் நீராடி இப்படி பாடிட்டு இருந்த இசைய பூங்கமல்லத்த என்னொடுமால் அறியாத நெறியானே பூங்கமல்லத்தையனொடு மலரியாத நெறியானே கோங்கல சேர்க்குவி முலையார் கூறாவென் நீராடி ஓங்கையில் சூழ்த்திருவாரூர் உடையானே அடியேனின் பூங்கழல்கள் அவையல்லாது எவையாதும் புகழேனே. சடையானே தழலாடி தயங்கு மூவிலை சூலப்படையானே பரஞ்சோதி பசுபதி மழவெள்ளை விடையானே விரி பொழில் சூழ் பெருந்துறையாய் அடியே நான் உடையானே உனையல்லாது உரு துணை மற்றறியேனே. கற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனியமையும் குற்றால தமர்ந்துரையும் கூத்தாவும் குறை கிழற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. திருச்சிற்றம்பலம். சூப்பர்க்கா, உங்களோட வாய்ஸ்லயே வந்து இசைக்கும் அந்த இசை இது இசையில எல்லாமே எனக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேருக்கு தான் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கீங்க. இறைவனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இசை ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் உங்களுக்கு மூடாய் காண்பாலா. வந்து உலகத்தில் வந்து பல பேர் அமைதியை தேடி பல இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த திருவாசகம் முற்றுவதல் ஆகட்டும் இல்லை திருவாசகம் புத்தகம் வச்சிருந்தாவே பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து இப்போ அமைதியாக அவங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா 1000 மேற்பட்ட முற்றுதல்கள் பல கோவிலில் நமக்காக வந்து பார்த்தீங்கன்னா திருவாசக தென்றல் திரு நிர்மலா ரவி, நம்ம ரவி என்ன, இவங்க 2 பேரும் வந்து தம்பதியாக வந்து போயிட்டா 1000க்கு மேற்பட்ட திருவாத முற்றுதல் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்த திருவாத 1000 முற்றுதல் எப்படி சாத்தியன்றது நம்ம 2 பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அக்கா வணக்கம்க்கா. வணக்கம். சிவாய நமக்கா. எப்படி இருந்தாலும் உங்களோட ஒரு மங்களகரமான ஒரு பாட்டுல எங்களுக்கு ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பா கண்டிப்பா. திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை கண்ணில் நல்லது தோறும் கழுமல வளநகர் பெண்ணினல்லாளொடும் பெருந்தகை இருந்ததே பெண்ணினல்லாளொடும் பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா பல விஷயம் சக்சஸா பண்றதுக்கு ஹஸ்பண்டும் ஃபேமிலி ஒத்துழைக்கணும். அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா நீங்க வந்து அக்காவுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. இப்போ இந்த திருவாசகம் முற்றுதல் ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிச்சீங்க? அந்த 1000ன்றது எப்படி கணக்கு வச்சிருக்கீங்க?
கணக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த உதாரணத்துக்கு இந்த கோயில்ல சக்தி விநாயகர் ஆலயம் சொல்லிட்டு இது ஜாஃபர்கான்பேட் மாதத்துல முதல் ஞாயிற்றுக்கிழமை இங்க நடக்கும். இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்தது பார்த்தீங்கன்னா 138வது மாதம் இது. ஓகே. அந்த மாதிரி இது முதல் ஞாயிற்றுக்கிழமை. ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராமாபுரத்துல செந்தமிழ் நகர்னு சொல்லிட்டு அங்க சாய்பாபா கோயில் இருக்கு. அந்த கோயில்ல வந்து ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை பண்ணுவோம். மூணாவது ஞாயிற்றுக்கிழமைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவாவிஷ்ணு ஆலயம். இப்போ இன்னைக்கு தான் கும்பாபிஷேகம் அந்த ஆலயம். அந்த ஆலயத்துல நிறைய பண்ணியிருக்கோம். இப்போ ஆலயம் நடுவில் கும்பாபிஷேகம் நிறுத்தி வச்சிருக்காங்க. திரும்ப அடுத்த மாதத்துல இருந்து நாங்கள் தொடர்ந்து பண்ணுவோம். நாலாவது ஞாயிற்றுக்கிழமைன்னு பார்த்தீங்கன்னா சென்னை சைதாப்பேட்டில் இருக்கக்கூடிய சௌந்தரேஸ்வரர் ஆலயம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுமார் அது ஒரு 150 மேல இருக்கும். அங்கெல்லாம் நாங்கள் எண்ணிக்கை இல்லை. 150 மேல 2012 பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ முதல்லன்னு பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் கோயில்கள் இல்லாமல் வெளியில போனால் கோயில்லையும் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இல்லந்தோறும் திருவாசகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஒரு இது இருக்கு. ஓகே. அதுல பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இல்லந்தோறும் திருவாசகம் சொல்லிட்டு நிறைய பேர் வீட்டில் திருமணம், குழந்தை பேரு, கிரகப்பிரவேசம், அவங்களுடைய நல்லது எல்லாமே கருமுதல் திருவரைன்னு சொல்ற மாதிரி அவங்களுடைய என்ன நிகழ்ச்சிகளையும் நாங்க போயிட்டு அவங்க வீட்டுல முற்றுதல் நிறைய பண்ணியிருக்கோம். அது இறைவன் திருவருளால நிறைய நடந்திருக்கு. இதுதான். அது இல்லாம வியாழக்கிழமை நம்ம சைதாப்பேட்டில் நடராஜ சபைன்னு இருக்கு. ஸ்ரீ நடராஜ சபை. அது பேரே வந்து திருவாசக மண்டபம் அப்படின்னு. அதான் எங்களோட குருகுலம். அந்த குருகுலத்துல முதல்ல வியாழக்கிழமை ஆரம்பிச்சோம் 2010. ஸோ அதுல இருந்து தொடர்ந்து இடைவிடாம வியாழக்கிழமை பாடிட்டு இருந்தோம். அங்கிருந்து அதுல அங்க ஜோதி ஐயான்னு ஒருத்தர் இருக்காரு. அவங்க வந்து எங்களை நீங்க முதல்ல திருவாசகம் நடத்தும் போது இதுல நம்ம சைதாப்பேட்டில் 2012 ஆரம்பிச்சு கொடுத்தாரு. அதுல இருந்து இன்ன வரைக்கும் இறைவன் திருவாரூர்ல போயிருந்தாங்க. அதே மாதிரி இந்த ஆலயத்திலே முதல் ஞாயிற்றுக்கிழமையா அவர் தான் ஆரம்பிச்சு கொடுத்து அதனால இறைவன் திருவாரூர் போயிட்டு இருக்கு. நிறைய வெளியூர்லயும் நிறைய போய் பண்ணியிருக்கோம். பாத்தீங்கன்னா நாங்க கணக்குன்னு சொல்லிட்டு இது வரல. அது நாங்களே ஒரு துறையமா இது பண்ணும்போது பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு நாள் போட்ட கணக்குல இது 1000 தாண்டி வந்திருக்குன்னு. அது இல்லாம எங்களை அந்த இதுலயும் விஸ்வ இந்து பரிஷத்துலயும் திருவாசக தென்றல் அப்படின்னு சொல்லிட்டு ஹானர் பண்ணதுனால அதுக்கப்புறம் சரி நம்மளுடைய இது வந்து வெளியிலே தெரியணும் மக்களுக்கும் அப்படின்ற மாதிரி. சூப்பர்ண்ணா. அதெல்லாம் இறைவன் திருவருள். இல்லந்தோறும் திருவாசகம்னு ஒண்ணு வந்து தொடர்ந்து பல பேருக்கு வீட்டுல இல்லத்துக்கு பல பேருக்கு தீர்வு கொடுத்துருக்கீங்க. இப்போ அது வந்து ஆரம்பிச்சு நீங்க எத்தனை பேர் போயிருப்பீங்க? அதுல வந்து எப்படி உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணலாம்? நான் இப்போ எங்க வீட்டுக்கு ஒரு திருவாசகம்னா எப்படின்னா உங்களை கான்டாக்ட் பண்ணலாம்? அதை பத்தி கொஞ்சம். நல்ல கேள்வி. இறைவன் திருவிழாவில் நல்லாவே நிறைய இல்லங்கள் தோறும் திருவாசகம் அப்படின்னு சொல்லிட்டு 2010 பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இல்லங்கள் எல்லாம் அவங்களோட திருமணம், குழந்தை பேரு, கல்வி, அது இல்லாமல் வெளிநாடு வேலை, இல்லை வீடு கட்டணம், எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் அவங்களோட ஆசைக்கு அதான் எண்ணங்கள் நியாயமான கோரிக்கையாக இருக்கணும். அதை நான் வந்து முதலமைச்சர் ஆகணும்னா முடியாது. ஸோ நான் வந்து வீடு கட்டணும் அப்படின்ற முறையில் அவங்க வந்து வீட்டில் வந்து எனக்கு வந்து திருவாசகம் வைங்க அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் அவங்களே கேட்பாங்க திருவாசகம்னா என்ன சன்மானம் சார் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணுமா அப்படின்னு. நாங்கள் வந்து பண்ணுறோம், உங்களோட விண்ணப்பம் என்னவோ அதை நீங்கள் நிறைவேற்றுங்க, உங்களுக்கு முடிஞ்சேன்னா அதுக்கப்புறமா நீங்களே வந்து எங்களுக்கு அவங்களோட விருப்பம் அதனால நீங்களே கொடுங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ நாங்களே வந்து சொன்னோம்னா அவங்களுக்கு சன்மானம் போது கொஞ்சம் யோசிப்பாங்க. அதனால நாங்கள் இது வீட்டில் போய் படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிச்சிட்டோன்னே அவங்களே சொல்லுவாங்க நாங்கள் வந்து திருவாசகம் ஒரு வாசகம் உருவாதார் கேள்விப்பட்டிருப்போம். அதை பார்த்தீங்கன்னா இப்போ நேரடியாக நாங்கள் அதெல்லாம் உணர்ந்தோம். இது வரைக்கும் நாங்கள் திருவாசகம்லாம் கேட்டதில்லை. ஸோ நீங்கள் பாடும்போது எங்களுக்கு அதை நம்ம மனமுருகி நாங்கள் கேட்டோம் அப்படின்ட்டு அவங்களே வந்து நாங்கள் கேட்ட போனதை விட அதிகமாகவே கிடைக்கும். இறைவன் திருவாரூரால் நல்ல திருப்தியாக நடந்துருக்கு. அந்த மாதிரி இறைவனும் வந்து நம்மளோட அந்த அவங்க என்ன விண்ணப்பம் வைக்கிறாங்களோ அதே நிறைவேறி அவங்க திரும்ப எங்களை மறுபடியும் எங்களை கூப்பிடுற அளவுக்கு இது திருவாசகத்துல அங்க இருக்கு. கண்டிப்பா. நான் இன்னொரு அதான் சொன்னது மாதிரி என்னன்னா அவங்களோட அவங்க ரசிச்ச பக்திக்கு அவங்களால சன்மானம் கொடுக்க முடியும். நீங்க கொடுத்த பக்திக்கு சன்மானம் கொடுக்க முடியாது. கண்டிப்பா அது ஒரு மிகப்பெரிய ஒரு உத்தரவாதம். இறைவனை நம்பி நீங்க ஒரு உத்தரவாதம் பண்றீங்க, அது மிகப்பெரிய விஷயம். தொடர்ந்து 1000 திருவாசகம் மேல பாராயணம் பண்ணியிருக்கீங்க. ஆனா இப்பயும் வீட்டுல போய் பிராக்டிஸ் பண்றீங்களே? ஏன்னா இப்ப நம்ம பசங்களாம் எதா கேட்டா நான் கத்துக்கிட்டோமா போதுமா படிச்சுட்டாங்க முடிச்சுட்டோம்வாங்க. அது மாதிரி நீங்க இன்னும் அந்த பயிற்சியெல்லாம் எதா இருக்கா? இல்ல பயிற்சின்றது தொடர்ந்து நம்ம பண்ணிட்டே இருந்தாதான் நம்ம எப்பவுமே அதுல சாதிக்க முடியும், அதை பண்ண முடியும். இப்போ நான் இன்னைக்கு படிச்சுட்டு இதோட மூடி வச்சுட்டு போயிட்டு வீட்டுல போயிட்டு தூங்கிட்டு என் வேலையை பார்த்துக்கிட்டு நான் இருந்தேன்னா என்னால பண்ண முடியாது. இதை தினமும் ஒரு சிரத்தையா எடுத்து நான் எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இதை பார்க்கணும். அப்புறம் பண்களை படிக்கணும், பண்ணை நம்ம கத்துக்கணும். இந்த பண்ணுன்றதை நம்ம போட்டு படிச்சு பார்க்கணும். நம்ம பிழை இல்லாம படிக்கிறதுக்கு முதல் தயாராகணும். அதுக்கப்புறமா தான் இசையோட கலந்து
பாடல் இது பண்ண முடியும். ஏன்னா எங்க பிரிக்கணும் எங்க சேர்க்கணும் அப்படின்றதெல்லாம் இருக்கு தமிழ்ல. இதெல்லாம் இந்த வரிகள் எல்லாம் தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லும் போது வந்து நிறைய பேர் தமிழ் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னா தமிழ் தமிழ் அப்படின்னுவாங்க. இந்த இல்லு, இந்த லா, இந்த ழா இதெல்லாம் வந்து தமிழ் உச்சரிப்புகள். இதெல்லாம் வந்து கரெக்டா நம்ம பின்பற்றணும் அப்படின்னா நமக்கு திருமுறைகள் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். நமக்கு இந்த திருமுறைகளை தொடும்போது வந்து நமக்கு பாத்தீங்கன்னா நல்ல வார்த்தைகள் நல்லா தெளிவா வரும். அதே நேரத்துல எல்லா வார்த்தைகளையும் நம்ம பயிற்சியா நம்ம பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணாதான் நம்மளால பாட முடியும். நீங்க வந்து தமிழுக்கு வந்து இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. உங்க வீட்டுல உங்களோட பாரம்பரியத்துல தமிழ் ஆசிரியர்கள் அது மாதிரி முன்னோர்கள்லாம் யாரா இருக்காங்களா இது மாதிரி தமிழ் சம்பந்தமா? சிவா இது வந்து நல்ல கேள்வி. ஆனா நாங்க பாத்தீங்கன்னா தெலுங்குக்காரங்க, அதாவது தெலுங்குன்னா நாயுடு அப்படின்ற பிரிவினர். நாங்க நாயுடு அப்படின்றதால நாங்க வீட்டுல எல்லாம் தெலுங்கு தான் பேசுவோம். பசங்க எல்லாருமே நாங்க வீட்டுல தெலுங்கு தான் பேசுவோம். வெளியில வந்தாதான் தமிழ் ஆளுங்களை பார்த்தாதான் தமிழ் பேசணும். அந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில வந்து எங்களுக்கு தமிழ் வந்து கொஞ்சம் கடினமா தான் இருந்தது ஆரம்பத்துல. அதுக்கப்புறமா இதை முறையா பயிற்சி பண்ண தமிழ் எனக்கு வந்து ரொம்ப எளிமையாயிடுச்சு. எளிமையா ஆனது மட்டும் இல்லாம வந்து தமிழ்னா வந்து எனக்கு உயிர் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதான் தமிழுக்கும் அமுதென்று பேர் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த தமிழ்ன்ற அமுதம் வந்து நம்ம பருகும் போது, திருமுறையா நம்ம அதை பருகும் போது அதோடைய ஆற்றலே தனி. இதெல்லாம் வந்து வயசான காலத்துலதான் இப்ப பக்தியில போனோம். இப்பயே என்ன பக்தின்ற பொழைக்கிற வழியை பாருன்னு. கண்டிப்பா வந்து அந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா அக்கா பக்தியா இருந்தா காலேஜ் போனா கண்டிப்பா நீங்களே ஏதாவது ஒர்க்கோ இல்ல ஏதாவது சர்வீஸ் தான் பண்ண முடியும். நீங்க எப்படி ஃபேமிலி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா திருமணமாகி 28 ஆண்டுகள் ஆகுது. எங்களுக்கு 2 பொண்ணு. பெரியவா டிகிரி முடிச்சுட்டு அவங்க திருமணம் ஆயிடுச்சு. சின்னவங்களும் ஒரு பேங்க்ல ஒரு உத்தியோகத்தில் இருக்காங்க. ஸோ இறைவன் திருவிழாவில் இறைவன் வந்து இறைவனோட நாமத்தை சொல்றதுனால ஒரு பேத்தியாக இருக்கா எங்களுக்கு. இறைவனோட நாமத்தை சொல்றதுனால எங்களோட வாழ்க்கை நல்லாவே இருக்கு. ஸோ அந்த மாதிரி எங்களோட வாழ்க்கையை வந்து நாங்கள் நல்ல திருமுறையினால வந்து நாங்கள் வந்து இந்த தமிழ்னால திருமுறையினால ஜெயிச்சோன்றதுனால நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் அதை இது பண்ணுறோம். இந்த மாதிரி இந்த இல்லங்கள் தோறும் திருவாசகன்றதுல போகும்போதும் அவங்க வீட்டில் போயிட்டு நாங்கள் நல்லாவே பண்ணும்போது ஸோ அது வந்து இறைவனோட திருவருளால் நல்லா அமையுது. ஸோ அமைஞ்சு இன்ன வரைக்கும் குறையில்லாமல் போயிட்டு இருக்குங்க. இன்னும் நிறைய போகணும். கண்டிப்பா உங்களோட வாழ்த்துக்கள். கண்டிப்பா. ஆனா 1000ன்றது வந்து கண்டிப்பா எண்ணிக்கையில வந்து நம்ம எவ்வளவோ பாடிருப்பீங்க. ஏதோ ஒரு கணக்கு போட்டதில் 1000 காட்டிருக்கு. இன்னும் பல லட்சங்கள் கோடிகள் வந்து இறைவன் வந்து உங்களுக்கு கண்டிப்பா அதை பத்தி பாடணும். நீங்க நிறைய திருவாசங்கள் மக்கள் நிறைய பக்தியை புகட்டணும். அக்கா இன்னொரு விண்ணப்பம், நீங்க எவ்வளவோ என்ன வாழ்த்திருக்கீங்க. பல வீடியோஸ் ஆல்ரெடி எடுத்துக்கும் பாடிருக்கீங்க. வியூஸ்க்கு எப்பவும் போல உங்களோட வாழ்த்து பாடலை பாடி இந்த நிகழ்ச்சியை நிறைவு பண்ணீங்கன்னா நல்லா இருக்குங்க. கண்டிப்பா எல்லா வியூவர்ஸும் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை இறைவன் கிட்ட முன்னாடி விண்ணப்பம் வச்சுட்டு அந்த பிரார்த்தனையை வந்து நான் எல்லாரோட வேண்டுதலும் அவங்களோட மனசுல என்னென்னவோ வேண்டுதல்கள்லாம் இருக்கும். அந்த வேண்டுதல்கள்லாம் நிறைவேறணும்னு இறைவனிடம் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த பதிகத்தை நான் உங்களுக்காக பாடுறேன். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் மயன்மா கரியோய் நீ, வேண்டி என்னை பணி கொண்டாய், வேண்டி நீ யாதருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டி நல்லால், வேண்டும் பரிசொன்று உண்டென்னில், அதுவும் உந்தன் விருப்பன்றே, வேண்டும் பரிசொன்று உண்டென்னில், அதுவும் உந்தன் விருப்பன்றே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், சிவசிதம்பரம். அக்கா ரொம்ப நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் நகர் ஜாஃபர்கான்பேட்டை, சென்னை ஜாஃபர்கான்பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சக்தி விநாயகர் கோயில் இருக்குது. அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முதல் ஞாயிற்றுக்கிழமை பாராயணம் பண்ணுவாங்க. இன்னைக்கு பாராயணம் பண்ணதில் நிறைய பேருக்கு வந்து அன்னதானம் ஆகட்டும், பக்தியில் நிறைய பேர் முடிக்கிறதுனால இந்த பாராயணம்லாம் முடிச்சு தான் இவங்க அக்கா அண்ணனை பார்த்துன்னு ஒரு இன்டர்வியூ எடுத்தேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் மூனை கண்பால். ரொம்ப நன்றிண்ணா. நன்றிப்பா. சிவாய நம.